அலாவுதீனும் அற்புத விளக்கும். இந்த வீடியோஸ்க்காக தான் எல்லாருமே ரொம்ப நாள் ஆவலா காத்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடா வந்துச்சு. 1 ஆள் 2 ஆள் கிடையாது. நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரியுது. அந்த அற்புத விளக்குன்றது மைண்டுன்றது நான் ஹிண்ட் குடுத்துட்டேன். உங்களுக்குமே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்ன மேட்டர் அப்படின்றது. பட் டீட்டெயில்ஸ் தெரியாது. இந்த கதையோட கோர் இருக்குல்ல. அலாவுதீன் அற்புத விளக்கு எப்படி உருவாச்சது? என்ன மேட்டர்? அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அது கதிர் சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில வந்திருப்பீங்கல்ல. உங்க நம்பிக்கைய ஏமாத்த மாட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவ நான் மெம்பர்ஸ்ல போடுறதா தான் இருந்துச்சு. நான் என்ன நெனச்சேன், மெம்பர்ஸ்ல போட்டுருவோம். எதுக்கு கொஞ்சம் ஆவலான ஒரு விஷயம் இருக்கு. மெம்பர்ஸ்ல போட்டுறலாம்னு நெனச்சேன். பட் நெறைய பேர் வந்து ஒரு சிலவங்களுக்குலாம் அது எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு தெரியாது. எப்படி மெம்பர்ஸ் போடணும்னு தெரியாது. அது ரொம்ப கான்ட்ரோவர்சியான விஷயங்கள வேணா மெம்பர்ஸ்ல போட்டுக்கலாம். இது வந்து கான்ட்ரோவர்சி கிடையாது. இது நாலேட்ஜ் தான். ஸோ இது பிரச்சனை கிடையாது. இந்த விஷயத்த போடலாம் அப்படின்றக்காக இதோ உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கதையை உங்களுக்கு சொல்ற நேரம் வந்தாச்சு. அது அலாதீன். தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா, இல்லை நீதான் ஒரு மிருகம். விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விளக்கு தான் பிரெயின்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த விளக்கு எப்படி இந்த அலாடின் கிட்ட வந்துச்சு? ஸோ அலாடினோட சொந்த அப்பா இருக்காரு. அவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. 16 வயதுல இருக்கும்போது, அதாவது அலாடின் 16, 17 வயதுல இருக்கும்போது இறந்திருக்காரு. அந்த கடையை அவர் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார். ஒரு பட்டு ஜவுளி ஆலை, அதாவது துணி இதெல்லாம் விக்கிற ஒரு கடை மாரி வச்சிருக்காரு. அவங்க ஒரு இஸ்ரேல், ஈரான் அந்த மாரி ஏரியால இருக்க மாரி, ஒரு பாலைவன பகுதியில இருக்க மாரி வாழ்ற மாரி காட்டியிருப்பாங்க. கதை அம்சமும் அப்படிதான் இருக்கும். ஸோ ஈரான், ஈராக் அந்த ஏரியால இருக்க மாரி காட்டியிருப்பாங்க. பட் அவங்களுடைய அப்பா இறந்தோனே அவங்க மாமனார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவங்க அப்பாவோட ஒரு முன்னாள் தம்பியா, அண்ணனோ சொல்லுவாரு. மாமான்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் குடுத்து வந்து பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, "வா உனக்கு ஒரு புதையல காட்டுறேன்னு" சொல்லி எங்கேயோ கூட்டி போறாரு. ஒரு பாலைவன பகுதிக்கு கூட்டி போறாரு. அந்த பாலைவன பகுதியில ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள போகும்போது, ஒரு தகுதியுள்ள ஒரு ஆளால் மட்டும் தான் அந்த பாலைவனத்துக்குள்ள அந்த அந்த குகைக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். உள்ளே அனுமதி ஒருவனுக்கே, அது மக்கள் போற்றும் புதல்வனுக்கே. அதாவது இந்த உலகத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் நாயகன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது பாகுபலின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன். அந்த பாகுபலின்ற கேரக்டர் மட்டும் தான் அதுல போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குகைன்றது வந்து இருள். அவனோ பட்டை தீட்டா வைரக்கல்லே. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குகைக்குள்ள போய் இந்த விளக்குன்னு சொல்றது வந்து இந்த ஞானம். அதாவது பிரபஞ்ச ஞானம் அடையிறது, வீடு பேர் அடையிறது, அந்த இந்த யூனிவர்ஸோட கீன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை போய் அடையிறது. அதை இந்த கீ யார் எடுக்கிறானோ அவன் தான் பிரபஞ்சத்தின் அதிபதி. அது ஒருத்தனால தான் முடியும். ஸோ இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அந்த அத்தனை கோடி மக்களுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அது எடுக்க வேண்டிய ஒரு ஆள் ஒரே ஆள் தான். ஸோ இதான் மேட்டர். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது போய் கோயிலுக்குள்ள போறாரு. அந்த விளக்கை அவர் எடுத்துடுறாரு. மேலே வரும்போது வெளியே இருக்க வில்லன் கேரக்டர் காட்டியிருப்பாங்க. கையில பாம்பு தடி, சிம்பாலிசம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாம்பு தடி இருக்கவன் ஏன் அவனை இப்போ இந்த விளக்கு எடுத்துருக்கலாமே, ஏன் அதை எடுக்கல? அதுக்கான கேள்விக்குறிக்கான காரணம் என்ன அப்படின்றது தேடணும்ல. இந்த பாம்பு கூட்டம் நாகர்கள்னால அந்த பிரபஞ்சத்தின் அதிபதி ஆக முடியாது. அதுக்கு ஆகக்கூடிய கேப்பபிலிட்டியும் ஒரு பொட்டன்ஷியலும் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஹியூமன்ஸ் தான் இருக்கு. அவங்களால மட்டும்தான் அது ஆக முடியும். ஸோ அதனால இவனுங்களை இன்னமும் அடகாத்த கோழி மாதிரி பாதுகாத்து வச்சிருப்பானுங்க. அப்புறம் அவனை கூட்டி போயிட்டு உள்ள கூட்டி போய் அவனை எடுக்க வைப்பாங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு லா இருக்கு. பெரிய லா இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும். யாரை வேணாலும் நாகரனாலையும் கனெக்ட் ஆக முடியும். ஆனால் உன்னுடைய அதாவது அப்பளுக்கு இல்லாத மனம்னு சொல்லுவாங்க. தூய்மையான மனம்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும். ஒரு பிரபஞ்சத்தோட இணைஞ்சு பிரபஞ்சம் என்ன உருவாக்க தான் நினைக்கும். இதே அழிக்க நினைக்காது. ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கவங்கள மட்டும்தான் அதுக்குள்ள ஆக்சஸ் பண்ணும். அது உள்ள வரதுக்கான நுழைவு வாயில ஓப்பன் பண்ணும். அப்போ இந்த நாகர்கள்னு சொல்லக்கூடிய ஆட்கள், எதிரின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளவன். எப்படியாவது அதை அடைஞ்சிடணும்னு நீ வந்துட்டினாலே முடிஞ்சு வச்சு சொல்லி. அதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. அப்போ தப்பான வழியெல்லாம் போவ. கீ கிடைக்காது உனக்கு. ஸோ அவனுக்கு கிடைக்கல. அவனால் முடியவும் முடியாது. அவனால் நல்லவனாவும் மாற முடியாது. நல்லவனும் ஆனால் அவன் அந்த கோர்ட்டுக்கு அங்கிட்டு போயிட்டான். ஸோ கோர்ட்டுக்கு நம்ம இங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் அங்கிட்டு போக விடாமல் பார்த்துப்பான். ரொம்ப கெட்டவன் ஆகிட்டானா அவன் பக்கத்தில் வேலையால வச்சுக்குவான். பட் ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் நடக்காத்து பார்த்துப்பான். அவனை வச்சு எப்படியாவது ட்ரைனிங் பண்ணி அந்த கீயை எடுக்க ட்ரை பண்ணுவானுங்க. நம்ம மூலியமாக அந்த கீயை எடுத்துட்டு கீயை மூலியமாக நம்மளை யூஸ் பண்ணி அவன் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதிக்கான கீயை தேடுறாங்க. அதான் சிம்பிளான மேட்டர். இந்த சைடு காட்டக்கூடிய இந்த வில்லன் கேரக்டர், மாமான்னு சொல்ற கேரக்டர் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காட்டியிருப்பானுங்க. அப்பாவோட தம்பின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாமான்னு வச்சுக்குவோம். ஸோ அப்பாவோட கொஞ்சம் ரிலேட்டிவ். அப்போது நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா போயிட்டாங்க, முக்தி அடைஞ்சு போயிட்டாங்க, அதான் இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போ கீழே இருக்க மனிதர்கள் அதே வீடு பேர் அடையணும்னா அந்த விளக்கு எடுக்கணும். அந்த விளக்கு எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு ரிங் கொடுப்பாங்க, கிரீன் கலர் ரிங்கு. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மரகத லிங்க் வந்து அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி, பிரபஞ்ச எனர்ஜி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குன்னு சொல்லுவோம்ல.
இந்த கல்லோட மகிமை என்னன்னா, அந்த சிகமணி கல்லான்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? நான் கூட பேசியிருந்தேன் அத பத்தி. அந்த ஸ்டாச்சுவோட பவர் என்ன? அதுல நம்ம வேண்டுகிற விஷயங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி, அதுல இருக்க எங்க இருந்தாலும் ஈர்த்துட்டு வந்து நம்மட்ட குடுத்துரும். அந்த பொட்டன்ஷியல் அந்த கிரீன் கல்லுக்கு இருக்கு. அதாவது மரகத கல்லுக்கு இருக்கு. அந்த கல்லு ஒண்ணு போட்டிருப்பான். அதுலயும் ஒரு ஜீனின்னு சொல்லியிருப்பாங்க. ஜீனின்னா ஒரு பேய், பூதம்லாம் வராது. அது பிரபஞ்சத்தோட லா. அதாவது லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம். எங்க இருந்தாலும் ஈர்த்துட்டு வந்து உங்கள்ட்ட குடுக்குறது. அது வந்து ஒரு ஜீனி மாரி காட்டி உங்களுக்கு ஃபேண்டஸி மாரி காட்டிட்டானுங்க. இப்படிதான் ரகசியம் பல கடத்தப்பட்டிருக்கு. அதே மாரி இந்த விளக்க தேய்ச்ச உடனே பூதம்லாம் ஒண்ணு வராது. அந்த பூதமே நீங்க தான். உங்க மண்டைக்குள்ள அதாவது ரெட்டை பூதம்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ரிங்கு, ஒண்ணு விளக்கு. ஸோ விளக்குன்றது மறைக்கப்பட்ட பிரெயினு. ரிங்குன்றது வந்து இந்த மாரி கல், மரகத கல், டைமண்ட், கோகின வைரம், இந்த மாதிரி வைரங்கள். ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு 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 அதிர்வலை இருக்கு. ஸோ இதான் மேட்ரு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ அலாடின் கூட ஒரு குரங்கு இருக்கும். குரங்கு புத்தி. மனிதர்கள் வந்து குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாது. ஒரு நிலைப்பாடோட இருக்க மாட்டோம். அந்த நிலைப்பாடுக்கு கொண்டு வரணுன்றக்காக குரங்கு புத்தியை தூக்கி போட்டு ஒரு நிலைப்பாடுக்கு வரணுன்றக்காக குரங்க சிம்பாலிசமா வச்சிருப்பானுங்க கூட. மனிதர்கள் கூட குரங்க சிம்பாலிசமா வச்சிருக்காங்க. காரணம் ஒரு எண்ணத்துல இருக்க மாட்டாங்க. தவிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு இது பிடிக்கணும், அடுத்து அது பிடிக்கணும், அது ஓடிக்கிட்டே இருப்பாங்க மக்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஓட வச்சிருக்கானுங்க. அது சிம்பாலிசமா காட்டுறதுக்கு. ஸோ அந்த குரங்கு மேட்டர் காட்டியிருப்பாங்க. ஹீரோயின் ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. இளவரசியா காட்டியிருப்பாங்க. அந்த இளவரசியா மணக்கிறதுக்காக அந்த ஜீனியோட பூதத்தை வச்சு எல்லா வேலையும் பார்ப்பான். அதாவது ராணியோட சேர்றதுக்காக. அலாடின் கீழே இருக்க ஒரு சாதாரண ஒரு ஆள். அவன் தான் ஒட்டுமொத்த ஜீனின்னு சொல்ற இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த விளக்கை கைப்பற்றிருப்பான். சொல்றக்கூடிய இன்னொரு ஹிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல ஒரு பெரிய ரகசியமும் இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த அலாடின் பூதம் அந்த விளக்கு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அடிமை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த விளக்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய பிரெயின் ஒருத்தன் எடுத்துட்டான்னா, அது என்ன மாதிரி மெத்தடுன்னு சொல்லி அவன் ஆர்டிஃபிஷியலா உருவாக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த எப்படி இப்ப செயற்கை நுண்ணறிவு உருவாக்குறாங்கல்ல, அது இயற்கையா நம்மளால இருக்கக்கூடிய விஷயங்கள செயற்கையா பண்றதுக்கு தானே உருவாக்குறோம். அதே மாரி நம்ம என்ன மெத்தட்ல போய் இது என்ன மாரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தானே மூளைக்குள்ள நடக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுச்சு ஒரு ஏத்துவாங்கல்ல சிறுக்குன்னு. அந்த மாரி ஒண்ணு ஏத்திட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அத செயற்கையா கொண்டு வந்து நாம செயற்கையா அத அடையறதுக்கான வழிகள கண்டுபிடிக்க ட்ரை பண்றானுங்க. ஸோ அப்ப நாம அத இருளுக்குள்ள அடையறத வந்து அது இவ்வளவு நாள் வரையிலும் முடியல. அது ஒரு சில டிசைனுங்க. மனிதனுடைய டிசைன் அது. அத இவ்வளவு ஈஸியா முடிக்க முடியாது. ஸோ இது ஒரு மேட்டர். அந்த விளக்கு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அடிமை. அதாவது உங்ககிட்டயும் இருக்கலாம், என்கிட்டயும் இருக்கலாம். ஆனா அந்த விளக்க நீ போய் கண்டுபிடிக்கணும் மொதல். அந்த விளக்குல இருக்க எண்ணெயை கீழ ஊத்திட்டு நீ தேய்ச்சு விடணும். சுட்டுன்னு தேய்க்கணும். அது அப்படியே பூதமா மாறிடும். அதுக்கு நீ கேட்கக்கூடிய வரங்கள் 3 வரம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. என்ன கேட்டாலும் குடுக்கும். 3 வரம். ஒரு தடவை தேய்ச்சாலும் இன்னொரு 3 வரம். இன்னொரு தடவை ஸோ அது அன்லிமிட்டட் தான். ஆனா அவன்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் 3ன்னு சொல்லுவாங்க. சிம்பிள். நிறைய மேட்டர் இதுக்குள்ள இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த ஜீனி வந்து லாக் ஆயிருக்கும். எங்க லாக் ஆயிருக்கும் அப்படின்னா, சிறை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் கமெண்ட்ல கொஸ்டினா கேட்டுருக்கலாம். பட் என்னத்த சொல்ல, கமெண்ட்ல கொஸ்டின் கேட்டு அடுத்த வீடியோல போய் இதை எக்ஸ்பிளனேஷன் பண்றதா என்ன? அது நல்லா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இதனால அதை நான் பண்ண விரும்பல. இப்போ இந்த ஜீனின்றது வந்து பிரெயின் வச்சுக்கோங்களேன். பிரெயின் சிறைப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கட்டுப்பாட்டில் எல்லாம் சிறைப்பட்டிருக்கு. அதாவது மூளைக்கிட்ட நாம அடிமையா இருக்கோம்னு சொல்லுவோம். சப்கான்சியஸ் மெமரின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுகிட்ட நம்ம அடிமையா இருக்கோம். பிரைமரி பிரெயின் ஒன்று இருக்கு. அதனால என்ன வேணா பண்ண முடியும். அந்த பிரைமரி பிரெயின் அப்படின்றது தான் பயங்கரமான அந்த ஜீனி, அலாடின் ஜீனி. அதான் நாம, இந்த பூதம். பட் சப்கான்சியஸ் மெமரின்றது தான் அந்த என்ன சொல்றது, அந்த விளக்கு. ஸோ அந்த விளக்குக்குள்ள தான் அந்த பிரைமரி பிரெயின் அடங்கியிருக்கு. அதாவது இந்த மூளைக்குள்ள தான் அது அடங்கியிருக்கு. அந்த சப்கான்சியஸ் மெமரியை தாண்டி சிந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிரைமரி பிரெயின் கூட தூங்கிடும். ஆனால் சப்கான்சியஸ் மெமரி எந்நேரமும் தூங்காது. நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட அது வெளிச்சு தான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, அதை நம்ம ஒரு ஏஆர்மன் சொன்ன மாதிரி தான். அதுவும் பெரிய பை சொன்ன மாதிரி தான். ஒரு நாய் மாதிரி கட்டி போடணும். அதுக்கு ரொம்ப கஷ்டம். நல்லா பயிற்சி பண்ணணும். நல்ல ஒரு மைண்டை உங்க கட்டுப்பாட்டில் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு அப்படின்னா ஞானம் ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும். உன்னால் முடிஞ்ச விஷயம் ஏகப்பட்ட விஷயங்களை உன்னால் பண்ண முடியும். இந்த பௌதீக உலகம் இருக்குல்ல, இந்த 3rd டைமென்ஷனில் என்னென்னலாம் பாசிபிலிட்டியோ அது எல்லாத்தையும் உன்னால் இப்படின்றக்குள்ள பண்ண முடியும். சித்தர்கள் ஞானிகள்லாம் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உன்னால் பண்ண முடியும். கடவுள்கள் நிலையை அடைய முடியும்னா என்ன வேணால் பண்ண முடியும் தானே. ஸோ ரசவாதம், மண்ணை பொண்ணாக்குறது, தண்ணியை கடலாக்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ மூளைன்ற சிறையை விட்டு வெளியே வர்றதுக்கான பேர், அதோட முன்னெடுப்புகள் தான் இருள் பயிற்சி. அலாடின் எந்த இடத்துக்கு போவான்? குகையில் இருக்க இருட்டுக்குள்ளே போவான். இருட்டுக்குள்ளே போய் தான் அந்த விளக்கை எடுப்பான். அந்த விளக்கை எடுக்க முடியாத தற்கூரி தான் அந்த நாகப்பாவிலையே, அதாவது நாகர்கள். மனிதர்களை ஒத்தவர்கள், ஆனால் மனிதர்கள் கிடையாது. அவனும் மனிதர் மாதிரி நல்லாவெல்லாம் பேசி நல்லா கூடவே சேர்ந்து சொந்தக்காரன் தான் நானும் அப்படின்னு சொல்லி பேசுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் காலை வாரி விட்டுருவான். ஸோ வில்லன் கேரக்டராக காட்டியிருப்பானுங்க. இந்த அலாடின் ஸ்டோரியில் இதுதான் உண்மையான ஒரு சீக்வன்ஸு. இந்த சீக்வன்ஸை நேரடியாக சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இப்போ மறைமுகமாக சொல்கிறாங்க. இப்போ நீ மட்டும் இப்படி ஓப்பனாக சொல்கிற. ஏன்னா இதுதான் தகுந்த நேரம், சரியான நேரம், சரியான ஆள், சரியான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ
ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைமிங்லேயும் ஒவ்வொரு ஒரு காலமும் நேரமும் சரியாக அமையும் போது தான் அது வெளிவரும். அதுக்கான ஆட்களை சூஸ் பண்ணும் இந்த பிரபஞ்சம். இது எண் கணித விளையாட்டு. நம்பர்ஸில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ 369 இந்த நம்பர்ஸை விட்டு வெளியே இருக்கா, அவுட் ஆஃப் சிலபஸ். இந்த 369 கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துவான், உன் பிரெயினை கட்டுப்படுத்துவான், உன்னுடைய எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். பட் மற்ற நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, 369 தவிர்த்து மற்ற நம்பர்கள் எல்லாமே இந்த ஒட்டுமொத்த பௌதிக உலகத்தில் இருக்குது. அந்த மேக்ஸில் தான் அது ஓடிட்டு இருக்கு. பட் மேஜரான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த ஆர்டிஃபிஷியல் அழகு, இந்த யூனிக் ஒரு ஆற்றல், இந்த மாதிரி விஷயங்கள் கனெக்ட் ஆகிறது எல்லாமே வந்து 369 தான் கனெக்ட் ஆகுது. ஸோ எல்லாமே மேக்ஸு. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் நீ 001 கணக்கு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறியோ, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் இருக்குது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டருக்குள்ள இல்லை, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குள்ள வெளியே இருக்குது, வெட்ட வெளியில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோ உருவாக்குறோம்ல, அது 3rd டைமென்ஷன் தான் உருவாக்குறோம். அந்த மாதிரி இது வெட்ட வெளிச்சத்தில் இருக்குது, அதாவது ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்குது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா அது உள்ளுக்குள்ள இருக்கும், ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான், அது வெளியே வர முடியாது. பட் ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிறது தான் ஏஐ ரோபோட்ஸ். ஸோ அதை அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வெளியே இருக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த ஒட்டுமொத்த 3rd டைமென்ஷனில் நடக்கக்கூடியது. 4th டைமென்ஷன், 3rd, 6, 7 இப்படின்னு போயிட்டே இருக்குது. இது எல்லாமே உருவாக்குனது ஆதியிலேருந்து, பழைய சேனல்லேருந்து, இப்போ பொது சேனலில் போட்ட பழைய வீடியோலேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா இது பன்னெடுங்கால வரலாறு. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோலையோ 2 வீடியோலாம் ஈஸியாலாம் புரியாது, தலையும் புரியாது, வாழும் புரியாது. அப்போ அவங்களுக்கு எல்லாமே புரியணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரணும். ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் போவேன், ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்ப்பேன். ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வரலாறு பின்னோக்கி உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரலாறு, உண்மையான வரலாறு எவன் பின்னோக்கி பார்த்து புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியும். உங்கள் பிரெயினை பற்றி நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம பிரெயினால் எதிர்காலத்தையும் கணிக்க முடியும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இது எல்லாத்தையுமே அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபோட்டோ பிரதி மாதிரி இப்போ நான் இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன்ல, இன்னொரு 3 hours அப்புறம் 4 hours அப்புறம் நான் உயிரோட தான் இருக்க போகிறேன். ஸோ அந்த டைமிங்கில் அந்த 3 hours அப்புறம் 4 hours அப்புறம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த நாள் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நேற்று நான் வீடியோ பேசிட்டு இங்கே தான் உட்காந்து பேசியிருப்பேன். இந்த பிரெயின் இந்த எல்லா டைமிங்லையும் இருந்துச்சா, நீ இருட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகும் போது எல்லாம் ஃபோட்டோ பிரதி மாதிரி ஆயிரும். நீ பின்னாடியும் போகலாம், முன்னாடியும் போகலாம். உன் பிரெயினுக்குள்ளே தான் போக முடியும். நீ போக முடியாது, டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி போக முடியாது. ஆனால் உன் பிரெயினுக்குள்ளே என்ன அலைகளாக நீ போக முடியும், எல்லாமே உன் மண்டைக்குள்ள தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போக முடியும், இது ஒரு பயிற்சியில் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சிம்பாலிசம் விஷயம். இந்த மூளைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு விஷயம். இப்போ கூட நான் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண நினச்சேன். டக்குன்னு வேற ஒரு கண்டென்ட் போய் தண்ணி குடிச்சேன்னா டக்குன்னு மறந்துடுச்சு. இப்போ என்ன பேச வந்தன்றது டக்குன்னு ஞாபகம் இல்லை. உள்ளே உட்காந்து பின்னாடி வேலை பார்க்குற போல தலைவன். எனக்கு உண்மையிலே சீரியஸாக ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ டக்குன்னு தோணுச்சு, டக்குன்னு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஷேர் பண்ணுற டைமிங்கில் தான் இப்போ எனக்கு ஆக்சஸ் ஆச்சு. ஏதோ டக்குன்னு மறந்துருச்சு, என்ன சொல்ல வந்தது டக்குன்னு மறந்துருச்சு. அது என்ன மேட்டர்னு தெரியல. ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு இருந்துருக்கேன். 1 minute later. ஆக்சுவலாக நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன். வேற ஒரு விஷயத்த சொல்லுவோம். நம்ம பிரெயின் இருக்குல்ல, நம்ம பிரெயின் வந்து இப்போது பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும்ல. பிரெயினோட ஆக்சஸ் பண்ண முடியும், ஸோ கவனிக்க முடியும். அதனால ஃபியூச்சருக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நான் ஃபியூச்சரில் வந்து இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் ஆகிறேன், எனக்கு ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என் பிரெயினுக்கு தெரியும், 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஃபியூச்சரில் வருவாங்கன்னு தெரியும். ஆனால் முன்னாடி அது சொல்லாது, அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாத்தையும் சொல்லாது முன்னாடியே. என்ன தெரியுமா சொல்ல, மறைச்சிடும் அப்படியே. ஆனால் நான் வந்து இந்த சேனலே வேணாண்டா, இதை விட்டுட்டு நம்ம பாட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போவோம், வேறு ஏதாச்சும் இது பண்ணுவோம், வேறு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணிடலாம், யூடியூப்லேயே வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போவோம், இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் என்னோட ஃபியூச்சர் என்னென்னா, அந்த 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு நான் இந்த வேலையை இப்படி கண்டினியூ பண்ணால் தான், இந்த முடிவை நான் இந்த இடத்துல மாற்றினா தான் நாங்கள் போக முடியும், 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுக்க முடியும். ஆனால் அது பிரெயினுக்கு தெரியும். அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, நீ இப்போ எடுப்பேல, தற்போதைய முடிவு எடுப்பேல, அப்போ நீ யோசிப்பேன், சரி இது வேணாம் அப்படி கிவ் அப் பண்ணுவேன். அப்போ மூளை என்ன சொல்லணும், வேணாம் விடாத நில்லுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன தெரியுமா சொல்லும், விட்டுரும், அப்படியே விடாத போயிடும், எங்கிட்டா போ அப்படின்னு விட்டுரும், நீங்கிட்டா போயிடுவேன். ஸோ இப்போ நீ 10 மில்லியன் சப்ஸ்கிரைப் எடுத்தனா இப்போவே எத்தனை பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, இந்த மூளையை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. நீ அந்த மூளையோட கட்டுப்பாட்டுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறது இல்லாமல் இன்னொரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சு அவங்ககிட்டையும் வெளியே வர ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம எல்லாரும் இதோட பிடியிலேருந்து நம்மளோட பிடியிலேருந்து இங்கே வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போகக்கூடாது, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த பிரெயினுக்குள்ள தான் இருக்கணும், பிரெயின் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு, அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். ப்ரோ நாம தானே ப்ரோ பிரெயின் மண்டெல்லாம் நம்ம தானே ப்ரோன்னு கேட்பேன். கான்சியஸ் தான் இங்கே பெரிய விஷயமே. மனிதனுக்கு எப்பவுமே இரட்டைத்தன்மைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு நல்லது, இன்னொரு சைடு கெட்டது. அந்த கெட்டதுன்னு சொல்கிறோம் பாரு, அதுதான் நம்ம சப்கான்சியஸ் மெமரி. பிரைமரி பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரைமரி பிரெயின் தான் நீங்கள் தான் அது. ஸோ அதை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு விட அந்த
இருமை தத்துவம் தானங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இருமை தத்துவத்தை தான் உருவாச்சு. ஆத்தல் அழித்தல் இதோட உருவாச்சு. ஸோ இது 2யும் பேலன்ஸ் பண்ணவன் தான் பிரபஞ்சத்தின் அதிபதி. உங்களோட எதிர்காலம் எல்லாமே அதுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஒர்க் போகிறோம், காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் போகிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் நினைப்பீங்க ஒரு காலத்தில் நம்ம சம்பாதிச்சு செட்டில் ஆகி பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையாக உழைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் எதிர்காலம் அதுக்கு தெரியும். நீ எவ்வளோ தான் உழைச்சாலும் 5 வருஷத்தில் நீ செத்து போயிடுவ. 5 வருஷத்தில் பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது, உலக போர் வரப்போகுது, நீ செத்து போயிடுவானே, நீ முதல்ல சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம் அப்படின்ற உண்மை அந்த பிரெயினுக்கு தெரியும். இன்னும் 2031 வேர்ல்டு வார் வந்துடும். அதுக்கு முன்னாடி பெருந்தொற்று வந்துடும். அதுக்கு பெருந்தொற்று தொடர்ந்து பொருளாதார வீழ்ச்சி தான் இந்த வேர்ல்டு வாருக்கு அடுத்து மிகப்பெரிய சுனாமி. அதுக்கப்புறம் ஒன்னொரு கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனோட பிரெயினுக்கு முன்னாடியே தெரியும். 2045 இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் தெரியும். ஆனால் என்ன நம்ம சொல்லும், காலைல எழுந்து வேலைக்கு போக எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த பிரெயின் நினச்சா என்ன சொல்லியிருக்கலாம், அந்த பிரெயின் நீங்கள் தானே. அப்போ நீங்கள் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ கஷ்டப்பட வைப்பீங்களா, மேனே வேஸ்ட்டு மேனே இவ்வளோலாம் கஷ்டப்படாத, படமே ஓடாது, இந்த மாதிரி பண்ணால் எஸ்கேப் ஆகலாம், இப்போ இந்த மாதிரி பண்ணால் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் தடுக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரியுமில்ல. அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அதை தடுக்கிறதுக்கு வழி தெரியுமில்ல, அதையும் சொல்லித்தர மாட்டுது. அதனால தான் எதிரி அந்த பிரெயினுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுக்க தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இந்த ஃப்ரீடம் எதுக்கு, பிரெயினுக்கு தான் ஃப்ரீடம். இந்த உலகத்தில் இருக்க ஃப்ரீடம் எல்லாமே பிரெயினுக்கு தான். இந்த மூளை ஒரு அலைவரிசையிலே அந்த சப்கான்ஷியஸ் மெமரிக்கு ஒரு அலைவரிசையை கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ஷார்ட்ஸு டக்கு டக்குன்னு யோசிச்சுட்டே இருப்போம். மூளை ஒரு கான்சியஸ்லேயே இருக்கக்கூடாது. நீ ஒரு நிதான நிலைக்கு வரவே கூடாது. நீ நிதான நிலைக்கு வந்துட்டேன்னா உன் கான்சியஸ் மெமரி ஏதோ சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நீ இப்போ பிரைமரி பிரெயினுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரிஞ்சோ தெரியாமல் கூட போயிடக்கூடாதுன்றக்காக தான் அவனை சுற்றி இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் கட்டி வச்சிருக்கான். நம்மகிட்ட இருக்க ஒரு சின்ன மிஸ்டேக்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்டேக்கு நமக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கான்னா அந்த அரக்கனை என்றைக்குமே முழிப்போட வச்சுக்கணும். அவனை தூங்க வச்சுட்டு கடவுள் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் பாதி மிருகம் பாதி பாட்டு கேட்டிருப்பேன்ல, அந்த கடவுள் தின்று உணவாய் தின்று மிருகம் மற்றும் வளர்கிறதே அந்த குமார பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மிருகத்தை வளர்த்து விடுறது தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் நீங்களா பார்த்துட்டு இருக்க இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் எல்லாமே அந்த மிருகத்துக்கு தீனி போடக்கூடிய உலகம். குரோதம், வெறுப்பு, பகைமை, பணம், பேர், புகழ், ஆசை, காமம், இச்சை, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த சப்கான்சியஸ் அரக்கனுக்கு தான் சேருது. அவன் வலிமையடையிருக்கான விஷயங்கள். இப்போ ஒரு செடி வளர்க்குறீங்கன்னா அந்த செடிக்கு வந்து நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா வளரும். கொஞ்சம் இந்த இது இருக்குல்ல அதெல்லாம் ஊற்றினா பட்டு போயிடும். விஷயம் தெரியுமா? அதே மாதிரி இதை நெகட்டிவாக போட்டு பாருங்க. பின்னாடி இருக்க சப்கான்சியஸ் மெமரிக்கு கெட்ட விஷயங்கள்லாம் போட்டால் தான் அது வளர்ந்து வரும். உரம் யூரியாலாம் போட்டு வளர்த்தாதான் அது கிட்ட நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும். ஆனால் ஃபியூச்சரில் நம்மளை போட்டு தள்ளிடும். இதே நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்த பயிர் நல்லா வளர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டை நம்ம கொடுக்கும். அதே யூரியா இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் போட்டு வளர்க்குறது நமக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு நாளைக்கு நமக்கு இறுதி சடங்கு நடத்த போகிறதே அந்த சாப்பாடு தான்றது தெரியாது. அதெல்லாம் செத்து போயிடுவோம். இதே மாதிரி தான் பிரெயினும். இந்த பிரெயின் தான் நமக்கு ஒரு பெரிய எதிரியை. அந்த பிரெயினை நம்ம கண்ட்ரோல் எடுத்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். நல்ல உரங்கள் போட்டு அதை உரங்களை கூட விட்டுருங்க, நல்ல தண்ணியை ஊற்றி வளர்க்கணும். அவனுங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு தீனி போட்டுட்டு இருக்கு. அப்போ அது ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. நேர்மை, ஒழுக்கம், நியாயம், தர்மம் இதெல்லாம் இங்கே செத்து போச்சு அப்படின்னா அந்த அரக்கன் தானே வளருவான். அந்த அரக்கன் ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு இருக்கான். இந்த பூமி அரக்கத்தன்மைக்கு போயிட்டு இருக்கு, கலியுகத்து முத்திக்கிட்டு இருக்கு. இதை தடுக்க முடியும். நீங்களும் நானும் நினைச்சா முடியும். மனித ஒற்றுமை, சுய ஒழுக்கம். நம்மளை யார் பார்த்துட போறா? நம்ம இன்னைக்கு இதை செஞ்சா அதை யார் பார்த்துட போறா? அது செஞ்சா யார் பார்த்துட போறா? இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சொன்னாங்களுக்கு புரியாது, பார்த்துட்டு தான் இருக்காங்க. கான்சியஸ், சப்கான்சியஸ் ரெண்டுமே நல்லா மைண்டில் வச்சுக்கோ. உன் கான்சியஸ் பிரைமரி, சப்கான்சியஸ் மெமரி. பிரைமரி எப்படியுமே ஆக்டிவேட் வச்சுக்க ட்ரை பண்ணு. அது தூங்க வச்சுறாத. அது தூங்குச்சு அதாவது உனக்குள்ளே இருக்க நல்லவனை தூங்க விட்டுறாத. தூங்க விட்டு அப்படின்னா கெட்டவன் எழுந்திரிச்சிருவான். பல தவறுகள் நடக்கும். உலகம் அழிவு பாதையை நோக்கி பயணிக்கும். இதுதான் சிம்பிள் மேட்ரு. இன்னும் நிறைய மேட்ரு இருக்குது. இதெல்லாம் மூளையை பற்றி இது ஃபஸ்ட்டு அலாடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுப்போம். இன்னும் நிறைய மேட்ரு கேதர் பண்ணிவிட்டு அதை எனக்கு தோணும் போது வேறு பார்ட் 2 போடுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் மெம்பர்ஸ் ஆகி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சூப்பர் சாட்லாம் பண்ணுறவங்க எஸ்ன்ற சிம்பிளை போடுங்க. சப்போர்ட் பண்ணணும், மெம்பர்ஷிப் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முக்கியமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் இருக்க பட்டனை போட்டு விடுங்க. சொல்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக அது மெம்பர்ஷிப்பில் போட்டுருந்தா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே ஜாயின் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கவும் செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது. மெம்பர்ஷிப் கூட ஆடாக தெரியாதவங்க ஒரு சிலவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக இறங்கி வரேன். நீங்கள் எனக்காக வர மாட்டீங்க. ஸோ இதுதான் என் குணம். அதனால தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இந்த குணத்தினால தான் எனக்கு தெரியுது என்னமோ.